ஒரு ஃபேமிலி ரெண்டாக பிரியும் போதே ஏகப்பட்ட கதைகளை நம்ம சொல்லுவோம். ஏன் வண்டா வளம் தெரியாதா, ஏன் வண்டா வளம் தெரியாதான்னு நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயே பேசிக்கும்போது, இது ஒரு கட்சிங்கும்போது கட்சியோட சம்மந்தப்பட்டது வெறும் பவர் மட்டும் கிடையாது, நிறைய பணமும் இருக்குது. நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு அப்புறம் அது நீங்கள் ஃபுல் கிரெடிட் அண்ணாமலைக்கு கொடுக்காதீங்க. பத்திரிகை துறையிலையும் ஊடகத்துறையிலையும் அதிகமாக இருப்பவர்கள் திமுக காரர்கள். அதில் நீங்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமாக கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் நான் திமுகவின் சொம்பு, நான் திமுகவோட அண்டா. அப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸோட பிஜேபி கூட கிடையாது, ஆர்எஸ்எஸோட எல்லா அஜெண்டாவையும் நீங்கள் வேலை பார்த்துட்டு பிஜேபி வளர்ந்து விட்டது, பிஜேபி வளர்ந்துட்டு பிஜேபியை வளர்த்து விடுறதே திமுக தான்டா. காங்கிரஸ் உங்க கூட தானே வச்சிருக்கேன். அந்த மங்குனி கூட்டம் ஏயா மதசார்பின்மைன்னு பேசிட்டு செக்குலர் ஸ்டேட்டுன்னு பேசிட்டு முருகனுக்கு மாநாடு நடத்துறே உனக்கு அறிவு இருக்கு. உங்களுக்கு என்னாவது ஃபெசிலிட்டி வேணும்னா பயன்படுத்திப்பீங்க. அன்னைக்கு பாஜக காரனை வளர்த்து விட்டுருவீங்க. வளர்த்து விட்டு அப்புறம் வந்துட்டு பாஜக வளர்ந்தது யாரால் தெரியுமா? வளர்ந்ததே மஞ்சள் துட்டு கருணாநிதியால தான் நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். களம் நேர்காணவருக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை அதிமுகவிலிருந்து நாச்சியார் சுகந்தி மேடம் தான். மேம் வணக்கம். வணக்கம் மேம். அதிமுக பாமக கூட்டணி வலுவாக இருக்கா? பாஜக 3 கோடி இல்லை, இப்போ அதிமுக பாஜக பாமக கூட்டணி எல்லாம் வலுவாக இருக்கான்னு நீங்கள் கேட்குற இந்த கேள்வியிலேயே நீங்களா ஒன்று சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குயா, நாங்கள் திமுகவுக்கு வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு நீங்களாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இல்லை வலுவாக இருக்கா அப்படின்னா இங்கே பாஜக சைட்லேருந்து வந்து தொகுதிகள் அதிகமாக கேட்கறதாகவும், பாமக வந்து ஒரு 18 தொகுதிகள் நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டதாகவும் அந்த ஒரு தொகுதி பங்கீடு ஒன்று போயிட்டு இருக்குல்ல மேம். ஒன்று தேமுதிக இருக்கு, இன்னும் கூட்டணி இன்னும் கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் உள்ள வரும்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போது இந்த கூட்டணி யார் யார் இருக்காங்க என்ன ஏதுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கே இன்னும் ஒரு 3 வாரமாவது போகும். அதுவே குறைந்தபட்சம் 1 மாதம் போகும். அதுவே அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் இருக்குன்னு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ இடம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தீர்மானிக்கப்படும். ஆனால் மீடியாவுக்கு என்னென்னா இந்த 4 வருஷமாக 4.25 வருஷமாக நீங்கள்லாம் பழகிட்டீங்க. என்னென்னா திமுக வாழ்க, திமுக வாழ்க, திமுக கூட்டணி வாழ்க, திமுக வாழ்கன்னு சொல்லி திமுக வாழ்க, திமுக கூட்டணி வாழ்கன்னு சொல்லி உங்களுக்கு பழக்கமாகிடுச்சதுனால இப்போ திமுக கூட்டணி அங்கே ரொம்ப வீக்கன் ஆகிட்டே வருது, அது பலவீனமாகிட்டே வருது. காங்கிரஸில் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் பூந்து ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னோன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்தோன்னா பார்த்தீர்களா இந்த நேரத்தில் பார்த்து பாமக இங்கிட்டு கூட்டணி வந்துருச்சு. கூட்டணி வந்தோன்னா பாவங்க நீங்களா எழுதுனீங்க மீடியாவே 18 சீட்டு அங்கே போகுதான், 7 சீட்டு ஐயாவுக்கு போகுதான், அப்புறம் இப்படி ஆகுதான் அப்படி ஆகுதான், எதுவும் ஆகாது. அவ்வளோதான். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை. ஐ மீன் சீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை. தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த கணக்கெல்லாம் சொல்லுங்கள். மீடியா சொல்கிற கணக்கும் நாங்கள் போட்ட கணக்கும் ஒன்றா வருதான்னு அன்றைக்கி டேலி பண்ணுறதை பற்றி பேசுவோம். ஓகே. தமிழகம் அந்த அமித்ஷா வந்து கடந்த முறை வரும்போது வேலுமணியை கூப்பிட்டு டிடிவி ஓபிஎஸும் கூட்டணிக்குள்ளே வரணும், இல்லைன்னா உங்களுக்கு பழைய வழக்குகள்லாம் நான் தூசி தட்டி நான் விசாரணை பண்ணுவோம், ஜனவரிக்குள்ளே வந்து கெடு அப்படின்ற ஒரு டாபிக் ஒரு பக்கம் வேகமாக பரவிட்டே இருக்கேன். அதெல்லாம் உண்மையா? இல்லை, இந்த பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறமும் சரி, ப்ரைம் மீடியாவும் சரி என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக ஒரு நல்ல கதை சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற 4-5 டீ கடையில் யார் நல்லா டீ போடுவான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போகிறீங்க சார். போயிட்டு ஒரு டீயை வாங்கி குடிக்கிறீங்க. பிடிச்சாலும் ஓகே, அதிமுக பற்றி இன்றைக்கி என்ன கதை எழுதுதான் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உடனே அமித்ஷா வந்தார், எங்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை கூப்பிட்டார். நீங்கள்லாம் உள்ளே போய் அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிடலன்னு என்ன சொன்ன டைலாக் சொன்னீங்க? நீங்களாம் உள்ள பழைய வழக்குகள்லாம் ரொம்ப கரராக சொன்ன மாதிரி அது பழைய வழக்குகளை எடுப்போம். எல்லாரும் எப்படி சார் அங்கே அடி கேமரா வச்சுட்டு நின்றுட்டு இருந்த மாதிரியே கதை சொல்கிறீங்களே? இல்லை மேம், ஊடகத்தில் பேசப்படுது, செய்தித்தாளில் வருது, நானும் செய்தித்தாளில் தான் படித்தேன். பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா இல்லை, அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக குறித்து வந்த வதந்திகள் அப்படிங்கிறது, அதிமுக குறித்து வந்த வதந்திகளில் 100 சிறந்தவை 100,
அப்படின்னு ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கான வதந்திகள். கட்சி இந்த நாளைக்கு அழிஞ்சு போச்சு, கட்சி இனிமேல் வராது, பொதுச் செயலாளராக இவர் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை, இப்படி ஏகப்பட்ட தியரிஸை அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வருது. அதனால் ஊடகங்கள் அதிமுகவை குறித்து இதுவரை எழுதிய அத்துணை நெகட்டிவ் விஷயங்களும் இந்த 7 வருஷம் 8 வருஷத்தில் அடிபட்டுட்டு தான் போயிருக்குதே ஒழிய மீடியா சொன்ன எந்த விஷயங்களும் உண்மையாகவே இல்லை. இடையில திடீர்னு போன வருஷம் இந்நேரம் இதே டைமுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க சின்னம்மா உள்ளே வந்துடுவாங்க, சின்னம்மா சேர்ந்துருவாங்க, சின்னம்மா இது பண்ணி இன்னும் 2 மாதத்தில் நடக்கும், ஒரே மாதத்தில் நடக்கும்னா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நடந்துருச்சா? நடக்கலை. அவர் ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க, ஓபிஎஸ் உள்ளே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு. ஓபிஎஸ்க்கு அவர் அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம போகிறார். தமிழ்நாட்டுக்கு அவர் வரும்போது ஓபிஎஸ்ஸை பார்க்காமையே போகிறார். அப்போது இங்கே என்ன அப்படின்னீங்கன்னா, செய்திகள் எதுவும் ஒரு பத்திரிகைக்கு இல்லைன்னா உடனே அதிமுக விடு, எதையாவது 4 செய்தியை போடுங்கிற ரேஞ்சுக்கு இருக்கீங்க. அதனால் அதிமுகவை குறித்து நீங்கள் என்ன நெகட்டிவ் நியூஸை கிளப்பினாலும் அது எதுவும் இது வரைக்கும் நடக்கலை, இனிமேலும் அது நடக்காது. அதனால் ஷீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது அது நீங்கள் பிப்ரவரி முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே உறுதியாகிடும். கூட்டணியில் நம்ம யார் இருக்கோம், எப்படி இருக்கோன்றது உறுதியாகிறோம். அன்னைக்கு எத்தனை சீட்டு யாராக இருக்குன்றது தெரிய வரும். ஓகே மேம். இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது பெரும்பான்மையான தொகுதியில் அதிமுக தலைமையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமக வந்திருக்கு, பாமகவே 2 அணியாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அதிமுக வந்து 3 அணியாக இருந்த ஒரு பேச்சுகள் போயிட்டு டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், அந்த மாதிரி பிரிவினையாக இருந்த மாதிரி இங்கே இப்போ 2 பிரிவினையாக இருக்குது. ஸோ அன்புமணி அவர்கள் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. ராமதாஸ் அங்கே வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வன்னியர் வாக்கு அப்படியே வந்துடுமா? ஏன்னா இந்த நம்ம தான் கடந்த தேர்தலில் வந்து 10.5% அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் இடஒதுக்கீடுல. ஸோ அதுவுமே முழுமை அடையலை. வன்னியர் வாக்கு அப்படியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சட்ட ரீதியாக வந்து கட்சியும் வந்து அன்புமணி சார்ட்ட தான் இருக்கு, சரிங்களா? அது அவங்க அப்பா மகனுக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா அது அதிமுக பொறுப்பாகாது, வேறு யாருமே பொறுப்பாக முடியாது. பட் இது வந்து ஓட் ஷேர் வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்காதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து பெருமளவுக்கு வெற்றியை பாதிக்குமா? அதிமுக பாமக நிற்கிற இடங்களில் வெற்றியை பாதிக்குமானா பாதிக்காது. இப்போ வந்து போன தடவை வந்து 21 வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.5 லட்சங்கிறது இந்த தடவை வந்து 1,35,000, 1,25,000 அப்படி தான் ஒரு வேரியேஷன் இருக்குமே ஒழிய அது வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க வைக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்காது. பட் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். அது ரொம்ப 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 மைனரான ஒரு வேரியேஷன் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. தேர்தலுக்குள்ளே அப்பாவும் மகனும் பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே அது கூட்டணிக்குமே அது நல்லதாக இருக்கும். ஓகே மேம். இந்த பிஜேபி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலும் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியாகவும் அல்ல ஆன்மீக தலங்களாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் இதை மாதிரியான இடத்த ரொம்ப டார்கெட் பண்ணி கேட்குறதாகவும் சொல்கிறாங்களே. எல்லாமே சொல்கிறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு எல்லா யூகங்கள் கதைகள். அந்த இது இனிமேல் என்னென்னா இந்த மீடியா ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கார அண்ணனுங்கள்லாம் நல்ல டீயாக போட்டு தரணும்னு உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் டீ குவாலிட்டி நல்லா இல்லைன்னா இவங்க கெட்ட கெட்ட கதையாக கிளப்புறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். கூட்டணின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா அது சில நெருக்கடிகள் ஒவ்வொரு தரப்புலேருந்து தரும். இப்போ திமுக சைடில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜோதிமணி மேடம் பேசுகிறாங்க, அங்கிட்டு விருதுநகர் மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரு, இந்த பக்கம் அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரா மக்கள் பிரச்சனைக்கு எதுக்காவது வந்து நின்று ஆட்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனால் ஓட்டு எலெக்ஷன் ஷேரிங் அப்படின்னோன்னா டக்குன்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிற கேரக்டர்லாம் முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேயாச்சும்? விஜய் மீட் பண்ணும்போது தான் அப்படி ஒரு கேரக்டர் அறிமுகமாகிறார். அப்போது இந்த மாதிரி என்ன அவங்கவுங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் சில விஷயங்கள் இப்போ காங்கிரஸில் இருக்கிறவங்க பேசுகிற யாராக இருந்தாலும் எம்பிஸ் யார் பேசினாலும் அவங்கவுங்க பர்சனல் சுயநலங்களுக்காக அதை பேசுகிறாங்க. இப்போது அதிமுக கூட்டணியில் நீங்கள் வந்து அந்த மாதிரி யாராவது பேசிகிட்டு இருக்கவங்கள நீங்கள் பார்க்குறீங்களா? வெளியிலேருந்து மீடியா சொல்கிறது தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற குரல்லாம் இங்கே இன்னும் வராது. அதிமுக எங்கள் பொதுச் செயலாளர் திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதிமுக பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்றும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அவர் சொன்னவே இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு சின்ன வேர்டு வந்து மேக்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, சரிங்களா? அதிமுக ஆட்சி அமைக்கும், அவ்வளோதான். இதில் வந்து வேறு பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அவர் அந்த வார்த்தையை திரும்ப
பெரும்பான்மையாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி ஓகே. இப்போ இதே விஷயம் இப்போ ராமதாஸ் அவர்கள் ஐயா பேசும்பொழுது பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஒரு கால்லையும் ராமதாஸ் மனைவி ஒரு கால்லையும் வந்து அழுதாங்க, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே போயிடும், எங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருந்த மாதிரிலாம் வந்து சொன்னதா விஷயமும் இருக்கேன். ராமதாஸ் ஐயா சொன்னார், ஒரு மேடையில் பேசும்போது அழுதுகிட்டே சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனோம் சார். அதாவது அவங்க குடும்ப சண்டையில் அவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, பாவம் அவரே பேசுகிறாரான்றதும் தெரியல. அவருக்கு பின்னாடி அவரை இயக்குற ஆட்கள் சொல்கிற விஷயங்களை அவர் பேசுகிறார். அதுதான் நான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. பாஜக கூட்டணியில் லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து மாறினார், பாஜக பக்கம் போயிட்டார், அதுக்கு வந்து அவர் மேலே இருந்த கேசஸ் வந்து மிக முக்கிய காரணம் அப்படின்றத அன்றைக்கி மீடியாவும் பேசுச்சு. அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ போனதுக்கு அவர் மேலே அந்த கேஸ் ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு அன்றைக்கி மீடியாவும் தான் பேச்சு. அதே கூட ஐயா சொல்லியிருக்கலாம், சரிங்களா? அப்போ வந்து ஒரு கூட்டணி பிரியும் போது, ஒரு ஃபேமிலி ரெண்டாக பிரியும் போதே ஏகப்பட்ட கதைகளை நம்ம சொல்லுவோம். ஏன் வண்டவாளம் தெரியாதா, ஏன் வண்டவாளம் தெரியாதான்னு நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயே பேசிக்கும்போது, இது ஒரு கட்சிங்கும்போது கட்சியோட சம்மந்தப்பட்டது வெறும் பவர் மட்டும் கிடையாது, நிறைய பணமும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் சொல்ல வேண்டி வரும். அப்படி ஒரு வயோதிகத்தின் காரணமாகவும் மன அழுத்தத்தின் காரணமாகவும் இன்னும் அவர் நிறைய விஷயங்களை அவர் பேசுவார். நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, நாளைக்கு அன்புமணி அவர்களோட கேரக்டர் கூட அசாசினேட் பண்ணலாம். என்ன கொல்ல வந்தார், நிறைய விஷயங்கள் நிறைய பேசிட்டாரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் தேர்தல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்து அப்பா மகன் அண்ணன் தம்பி மனைவி யாரும் இங்கே முக்கியம் கிடையாது. இங்கே வெற்றி மட்டும்தான் முக்கியம். அதுதான் இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸோட ஒரு மிகப்பெரிய சோதனை. அப்போ இந்த வெற்றியை நோக்கி நகரும் போது இந்த மாதிரி அங்கங்கே கத்தி வீச்சுகள், ரத்தங்கள், காயங்கள் தவிர்க்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, தமிழக அரசியலில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது பாஜக கூட கூட்டணியில போயிட்டு நான் வெற்றியை தூக்கி பயணிக்கிறேன்றது எப்படி மேம் சரியா இருக்கும்? தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் ஆன்டி பிஜேபி அப்படின்றாங்க. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது கூட அதானே சொல்றாங்க. எலெக்ஷன் வந்த உடனே அதுவும் அதிமுக கூட்டணிக்கு பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்ட பிறகு பாருங்கள், எல்லோரும் பிஜேபிக்கு எதிரான மனநிலைமையில் இருக்கிறோம், பிஜேபிக்கு எதிரான மனநிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிற யாருமே பிஜேபி இத்தனை வருஷத்தில் இங்கே வந்து 2% ஓட்டுலேருந்து இன்றைக்கி அவங்களோட தனியான ஓட் பேங்க் மட்டும் 11% வந்திருக்கு. தனியாக எப்படி மேம்? கடந்த முறை ராமதாஸ் கூட இருந்தாங்க, கூட்டணியோடு சேர்த்து 18.5, அவங்க மட்டும் தனியாக 11 பிஜேபி மட்டும். சரிங்களா? அப்போது 11% அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இரட்டை இலக்கத்தை வந்துட்ட பிறகும் பாஜக எதிர்ப்பு மனநிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா, எதிர்ப்பு மனநிலைமையில் எல்லாருமே இருந்தோம்னா அந்த 11% எப்படி வந்திருக்கும்? இல்லைம்மா, நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு அப்புறம் அது நீங்கள் ஃபுல் கிரெடிட் அண்ணாமலைக்கு கொடுக்காதீங்க. இல்லை, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அது நீங்கள் அண்ணாமலைக்கு மீடியா வந்து கிரெடிட்டை கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கோங்க. பட் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஒரு பக்கம் செய்யுது. இன்றைக்கி இந்தியாவில் பாஜகவை மனப்பூர்வமாக எதிர்த்து போராடுகிற ஒரு கட்சின்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். திமுக இன்றைக்கி ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். அவன் 99 திமுக காரன் என்ன சொன்னான்? உங்கள் ஐயா கருணாநிதி என்ன சொன்னார்? முரசொலியில் எழுதுறார், ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் தான், உடன்பிறப்பே நீ போய் வீடு வீடாக போய் சொல்லுன்னு வெக்கமெல்லாம் எழுதினவர் அவர். சரியா? மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு, ஏதோ ராசி பலனுக்கு மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு எழுதினவர். சரிங்களா? அப்போது இன்னைக்கு திமுக வந்து ஏன் காங்கிரஸை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு? காங்கிரஸ் எங்கேயோ கடந்த அவர் யார் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த ஆள் எங்கே இருந்தாருன்னு தெரில, அவரெல்லாம் வந்து இன்றைக்கி திமுக போட்டு அடிக்கிறாரு. ஏன் வந்து திமுக வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்குது? ஏன்னா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி அந்த பக்கம் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவும் ஒரு மதவாத கட்சிங்கிற எண்ணம் வந்துடும். திமுக கிட்ட சமூக நீதி இல்லை, மத சார்பின்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். அப்போ அந்த மத சார்பின்மைங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இந்த காங்கிரஸ்காரங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் அவனை தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்போம்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க உங்களுடைய திமுக. அப்போ அந்த இடத்துல வந்து இன்றைக்கி திமுக வந்து பாஜகவை எதிர்த்து போராடுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பாஜகவை எதிர்த்து போராடுற கட்சியாக இருந்தால் நீங்கள் ஏன் சார் உங்கள் அமைச்சர் நேரு மேலேயோ தங்கம் தென்னரசு மேலேயோ இப்போ பெரியசாமி இருக்கிற 11 மினிஸ்டர்கள் மேலே வந்து உங்களுக்கு கேஸ் வருதுன்னா, அந்த செந்தில் பாலாஜி ஏன் அன்றைக்கி நைட்டே எல்லோரும் ஃப்ளைட், அது பகலில் கூட போக மாட்டேங்கிறேன், அதே திட்டத்தனமாக நைட் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போய் அங்கே ஏதோ ஒரு மினிஸ்டர் காலை பிடிச்சி கெஞ்சி அழுது விழுந்துட்டு
அப்புறம் அந்த கேஸ் அப்படியே மூடிடுது. இபிஎஸ் அவர்களே அமித்ஷா பார்க்கும்போது மூஞ்ச மூடிட்டு போனதானே மேம் காரில் செய்தியாக வந்துச்சு. அது அது வந்து ஏதோ அறிவில்லாத புத்தி இல்லாத ஒரு கேவலமான ஒருத்தன் நியூஸ் போட்டானா அதுக்கு அதிமுக பொறுப்பு கிடையாது. அப்போது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு அதிமுகவில் இப்படி பிரச்சனையா, அதிமுகவில் பாஜக அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதா அப்படின்னா, திமுகவுக்கும் காங்கிரஸ் ஒரு காலத்தில் துன்பத்தை கொடுத்துச்சு, பெரிய அளவுக்கான துன்பத்தை கொடுத்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி பராசக்தி படம் வந்தோன்னே நீங்கள் யாரை எதிர்த்து இந்த இந்தி வரலாறு எழுதுவீங்க? காங்கிரஸ் எதிர்த்து தானே. சரியா? அதனால் நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒன்று அதிமுக பாஜக சேரவே கூடாதுன்னு சொன்னீங்க, சேரக்கூடாது நீங்கள், அவங்க சேர்ந்துட்டாங்க. சேர மாட்டாங்கன்னு சொன்னீங்க, சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களோட சேர்ந்து பாமகவும் வந்துட்டானாலும் ஒன்று அது அந்த கருப்பு சட்டை போட்டவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. தலைகீழாக ஆடுறீங்க. ஐயோ 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 ஜெயிச்சிருவாங்களே, அடுத்த 10 வருஷம் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கமேன்னு ஒரு பயம், பதற்றம். அதில் தான் பத்திரிகை துறையிலையும் ஊடகத்துறையிலையும் அதிகமாக இருப்பவர்கள் திமுக காரர்கள். அதில் நீங்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமாக, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல், நான் திமுகவின் சொம்பு, நான் திமுகவோட அண்டா, நான் திமுகவோட என்னது கோடான்னு நீங்களே உங்களை போட்டிருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும். சரி, அப்போ தொடர்ந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்ப்புன்றது எல்லாருமே சொல்றதா இருக்கு. பிஜேபி அதான் கேட்குறேன். பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுறீங்கல்ல, எதிர்ப்பு என்று சொல்கின்ற யாரும் இந்த வீடியோ பார்க்குற தம்பிகளோ தங்கைகளோ தயவுசெய்து யோசிங்க. எதிர்ப்புன்னு சொன்னால் எப்படி அந்த கட்சிங்க 11% வளர்ந்துச்சு, எப்படி ஓட் பேங்க் வந்துச்சு? அப்போது அந்த திமுக எதிர்ப்புங்கிறத, இந்த பிஜேபி எதிர்ப்புங்கிறத ஒரு திமுக காரன் எலெக்ஷன் வர்ற நேரத்தில் பேசுகிறான், மற்ற நேரத்தில் ஆர்எஸ்எஸோடு அவன் உறவாடிட்டு இருக்கான். சரிங்களா? தென் இன்னைக்கு ஸ்டாலினோட ஆட்சியில் தான் அதிகபட்சமான ஆர்எஸ்எஸ் பேரணிகள் நடந்திருக்கு, ஷாஹா கூட்டங்கள் நடந்திருக்குது. மாட்டுக்கறிக்கு தடை போட்டது யார்? ஐயா ஸ்டாலின். முருகனுக்கு மாநாடு நடத்தது யார்? ஐயா ஸ்டாலின். அப்போது ஆர்எஸ்எஸோட, பிஜேபி கூட கிடையாது, ஆர்எஸ்எஸோட எல்லா அஜெண்டாவையும் நீங்கள் வேலை பார்த்துட்டு பிஜேபி வளர்ந்து விட்டது, பிஜேபி வளர்ந்து பிஜேபி வளர்த்து விடுறதே திமுக தான்டா. பிஜேபி வளர்த்து விடுறதே திமுக. அப்புறம் நாங்கள் திமுக காரர்கள் எல்லோரும் நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு மனநிலைமையில் இருக்கிறோம். எதிர்ப்பு மனநிலைமையில் இருக்கேன்னா என்ன? வெங்காயத்துக்கு நீ அந்த மாநாடு நடத்துகிற முருகன் மாநாடு மத சார்பின்மைன்னு பேசுகிறேல்ல, காங்கிரஸை உன் கூட வச்சுருக்கேல்ல, காங்கிரஸை உன் கூட தானே வச்சுருக்க. அந்த மங்குனி கூட்டம் ஏயா மத சார்பின்மைன்னு பேசிட்டு, செக்குலர் ஸ்டேட்டுன்னு பேசிட்டு, முருகனுக்கு மாநாடு நடத்துகிறே உனக்கு அறிவு இருக்கியான்னு இன்றைக்கி பேசுதில்ல அந்த அம்மா ஜோதிமணியோ, அந்த விருதுநகர்கார் அவர் பேர் என்ன, மாணிக்கம் தாகூரோ, அந்த யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தியோ, அன்னைக்கு அந்த மாநாடெல்லாம் போட்ட அன்னைக்கு, முருகனுக்கு மாநாடெல்லாம் போட்ட அன்னைக்கு பேசுனாங்களா இந்த ஆட்கள்லாம்? அன்னைக்கு எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். காங்கிரஸ்காரங்க இந்த மாதிரி ஆட்கள் சுயநலவாதிகள் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. உடனே வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பாங்க. அப்போ என்னன்னா, எலெக்ஷன் வர்றப்போ ஆளுக்கு நம்ம ஒரு ட்ராமா போடுறோம் அப்படிங்கிறது தானே ஒழிய, தயவுசெய்து பாஜக வளர்ந்து விட்டது. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் ஐயா கருணாநிதி. இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஐயா ஸ்டாலின். நாளைக்கு வளர்றதுக்கு காரணம் உங்கள் நண்பர் உதயநிதி. அப்படிதான் வச்சுக்கணுமே ஒழிய, இவர்களுடைய சுயநலத்துக்காக வளர்த்து விட்டுட்டு தமிழ்நாட்டில் எவனுமே சொல்கிற பயப்படுற வார்த்தை சார், எழுதுறதுக்கு அச்சப்படுகின்ற வார்த்தையை எழுதியவர் கருணாநிதி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு மஞ்சள் துட்டை போட்டுட்டு வெக்கமில்லாமல் எழுதிட்டு இன்னைக்கு பாஜக வளர்ந்துருச்சு உங்கள் சௌரிய வெங்காயத்துக்கு போய் ஸ்டேஜில் போய் ஏறி அப்படி எலெக்ஷன் வந்துருச்சுன்னா, நாங்கள் பாஜக உள்ளே வருவதை தடுப்பதற்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆட்சியில் இருக்கும்போது அங்கே 9 பேர் போய் உட்காந்து மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் உட்காந்துப்பீங்க. அதில் உங்கள் சொந்தக்காரர் யார்? உங்கள் மருமகன் மாறன் இறந்து போகிறாரு அப்படின்னு சொன்னால், இறந்து போகிறதுக்கு முன்னாடி மட்டும் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 7-8 மாதமாக வச்சு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட் யார்? வாஜ்பாய் கவர்மெண்ட்டு. உங்களுக்கு என்னாவது ஃபெசிலிட்டி வேணும்னா பயன்படுத்திப்பீங்க. அன்னைக்கு பாஜக காரனை வளர்த்து விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பாஜக வளர்ந்தது யாரால் தெரியுமா? வளர்ந்ததே மஞ்சள் துட்டு கருணாநிதியால தான் நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். தட் இஸ் த ஹிஸ்ட்ரி. நாங்கள் சொல்கிறது இல்லை, தட் இஸ் த ஹிஸ்ட்ரி. இல்லை மேம், நான் எதுக்கு இப்போ கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு. நான் சொல்லலை, தட் இஸ் த ஹிஸ்ட்ரி, தட் இஸ் த ரியாலிட்டி. சரி, ஓகே, வரலாறு அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபிகிட்ட வந்து அதிமுக அடிமையாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு போகுது. தோல் திருமாவளவர்கள் வந்து சீமானும் விஜயும் பிஜேபியோட இரட்டை பிள்ளைகள் அப்படின்னு அவர் விவாதம் பண்ணிட்டு போறாரு. அப்போனா ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து பிஜேபியை சார்ந்து அப்படிதான் இருக்க பயணிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுதில்ல. அஃப்கோர்ஸ் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா,
இன்றைக்கி திமுக வந்து ஏன் பிஜேபி பார்த்து பயப்படுது அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய மெகா ஊழல்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். இன்றைக்கி சீமான் வந்து நாம் தமிழரோட பேஸே வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட பேஸ் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பலர் அதை வந்து குற்றம் சொல்கிறாங்க. அதை வந்து திருமா அவர்கள் ரொம்ப இதாக சொல்கிறார். ஆனால் இப்படி குற்றம் சொல்கின்ற திருமா முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு காரணம் பிஜேபி கூட்டணி, திமுக பிஜேபி கூட்டணி 2001 இருக்கும்போது தான் வர. அப்போ அவங்கவுங்க நம்மளோட சுயநலத்துக்கு பிஜேபி டிபெண்ட் பண்ணி எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் பிஜேபி எதிர்ப்பேன்னா அது கேவலமான அப்ரோச் தானே. நம்ம வளர்வதற்கு பிஜேபிக்காரன் வேணும். இன்றைக்கி கேஸ் வருதுன்னா நிர்மலா சீதாராமன் காலில் போய் அந்த அம்மா காலில் வெக்கப்படாமல் விழுந்துட்டு வந்துடுது திமுக. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த திமுக என்னது பாஜகவை எதிர்க்கிறோம்னு பேசுகின்ற எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் போலிகள் தான். கம்யூனிஸ்ட் ஒருத்தனை தவிர்த்து கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் இந்த 2 இயக்கம் தான் தமிழ்நாட்டில். கம்யூனிஸ்ட்டுகள் அதையும் பேசுறது கிடையாது. 92க்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் அந்த அளவுக்கு பேசுகிறதே இல்லை எந்த இடையும். ஆக இன்றைக்கி இந்தியா முழுக்க பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சினா அது காங்கிரஸ் மட்டும்தான். மற்ற நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம்னு பேசுகின்ற அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பேசுகிற யாருமே போலிகள். ஓரளவுக்கு அவங்க மம்தா பானர்ஜி பீங் விமன் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. என்ன இது கொடுத்தாலும் நீ ஃபைட் பண்ணுறியா நானும் வருவேன், நீடி ஆஃபீஸ்க்குள்ளே விடுறியா நானும் வருவான்னு போயிட்டு சரிக்கு சமமாக நின்று அந்த அம்மாவும் லோக்கலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து வேறு யாருமே வந்து காங்கிரஸ் சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்த்துட்ருக்கு. மற்ற திமுக சொல்கிறதெல்லாம் ரொம்ப நாடகத்தனம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிஜேபியோட தலைவர்களாக அறியப்படுகிற ஹச்ராஜாவாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோடைய விபியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் உருவானவர்கள்? ஐயா மஞ்சத்துண்டு கருணாநிதி காலத்தில் உருவானவர்கள். அப்போ நீங்கள் அந்த மஞ்சத்துண்டுக்காரரை தான் போட்டு பழக்கணும். அப்போது இங்கே வந்து இந்த கள்ளச்சாராயம் ஒழியணும், டாஸ்மாக் நம்பர்ஸ் குறையணும், கஞ்சா நம்ம வீட்டு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணுன்றது தான் நினைப்பாங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். இது நடக்கும். 2026 வந்து திமுக வீட்டுக்கு போவது மிக 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 உறுதி. அது வந்து அதிமுக காரராக நான் இது வந்து அவங்க மேலே இருக்கிற வன்மத்தில் இல்லை வெறுப்பில் அதெல்லாம் சொல்ல, உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக நின்று நான் அதை சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட பட்டியலினத்தின் சார்பாக நின்று சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக நின்று நிற்கிறேன். இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது தான் இந்த 3 குரூப் மக்களும் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரே வழி. ஓகே, நன்றி. காலம் சரியான விடயம். இன்னும் ஒரு 90 நாளுக்கு மேலே இருக்குது தேர்தலுக்கு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாமே. உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி.